ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 12, ஓவி 56. ஒரு காலத்தில் சிறந்த பக்தர் நானா சாஹிப் நிமோன்கர் அவர் மனைவியை காப்பாற்றி எவ்வாறு நன்மை செய்தார் என்று கேளுங்கள். விளக்கம். ஒருமுறை நானா சாஹிப் நிமோன்கர் என்ற பக்தரின் மனைவியின் உடலை ஆதரவை பெற்ற கதை சுவாரஸ்யமானது. ஹேமாத்மன் பார்வையாளர்களை கதையை கேட்கும்படி கேட்டுக்கொண்டார். நிமோன்கர் நிமோன் கிராமத்தைச் சேர்ந்தவர். அரசு அவருக்கு நீதிபதி பொறுப்பை வழங்கியது. அவ்வளவு பெரிய நிலப்பிரபுவாக இருந்தார். இவர் மாதவ்ராவின் மூத்த மாமா. அவரை போலவே அவரது அத்தையும் பாபாவை தனது இஷ்ட தெய்வமாக கருதினார். இருவரும் சொந்த ஊரை விட்டு ஷீரடியிலே வசிக்கத் தொடங்கினர். இருவரின் தீவிர உணர்வுகளும் சாயினுடைய காலடியிலே படர்ந்தன. பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து காலையிலே நீராடி வழிபாடு செய்துவிட்டு இருவரும் சாவடியிலே காக்கட் ஆரத்திக்கு சென்றனர். பின்னர் பாசுரம் பாடப்படுகின்றது. நானா சூரியன் மறையும் வரை பாபாவின் சேவையில் ஈடுபட்டார். அவர்கள் பாபாவை லெண்டி இடத்திற்கு அழைத்துச் சென்று மீண்டும் மசூதிக்கு அழைத்து வருவார்கள். அவரால் என்ன சேவை வழங்க முடியுமோ அதை செய்தார். நானாவின் மனைவி பாபாவின் பணியை மிகுந்த அன்புடன் செய்து வந்தார். ஷீரடியில் உள்ள தன்னுடைய இல்லத்திற்கு குளிப்பதற்கும் கத்தரிப்பதற்கும் சமைப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் உறங்குவதற்கும் செல்வது வழக்கம். எஞ்சியிருந்த நேரம் முழுவதையும் பாபாவின் முன்னிலையிலே கழித்தார். ஒருமுறை நிமோன்கரின் மனைவி பேலாப்பூருக்கு செல்வது வழக்கம். அங்கு அவரது மகன் நோய்வாய்ப்பட்டார். கணவனை பற்றி நினைத்து கொண்டு பேலாப்பூர் செல்ல ஆயத்தமானாள். பாபாவை பற்றி சிந்தித்து அவர் சம்மதம் பெற்று தன் கணவனின் காதில் விஷயத்தை போட்டார். பேலாப்பூருக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் முடிவடைந்தவுடன் நானா தனது மனைவியிடம் பேலாப்பூருக்கு போ, ஆனால் நாளைக்கு வா. நானாவுக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. அதனால்தான் மனைவியிடம் இப்படி நடந்து கொண்டார். மறுநாள் ஒரு தேனீக்கூடு இருந்தது. அன்றும் பேலாப்பூரிலே தங்கி தன்னுடைய ஆசையை நிறைவேற்ற விரும்பினாள் அவனுடைய மனைவி. பாபா அவரிடம் அழைத்து சென்ற கதையும் சுவாரஸ்யமானது. குறிப்பு: பக்தர்களின் இதயம்தான் பாபாவினுடைய வாசஸ்தலமாகும். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்போம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய்.